நல்லவங்களை யாரும் லேசில புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் கேளு. உங்க முகிலத்தானோ விமலத்தானோ என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? என்ன, நானும் உங்க அக்காலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்தோம். சரி ஒரு டீ குடிக்கலாமேன்னு அந்த டீ கடையிட்ட நின்னோம். பின்னாடி உங்க அத்தா 2 பேரும் நின்னுட்டு இருந்தாங்க. எங்களை கவனிக்கல. என்ன திரும்ப பேசுனாங்க? ஒத்தியா பிறந்த பையனுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 3 பேர் ஒன்னா பிறந்திருக்கோம், நமக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அவன் குடும்ப சாபம், அதான் அந்த குடும்பத்துல வாரிசே இல்ல. இவன் எப்படியோ தப்பி தவறி பிறந்துட்டான் பொட்ட பைய அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒத்தியா பிறந்திருக்கானே எகத்தாளமா பேசிட்டு இருக்காங்க உங்க அத்தா மாதிரி. ஒத்தியா பிறக்கிறது பிரச்சனை இல்ல, எவ்வளவு கெத்தா வாழ்றாங்கதான் முக்கியம். இவன் போனா திசைய வேலையே இருந்துச்சு நிக்குது. இதுக்கு மேல என்ன வேணுமா? அவன் எப்பவுமே ராஜாதான். சரி அவன் நல்லவனவே இருந்துட்டு போறான். நான் தான் ஒருத்தர் விரும்புறேன்னு தெரியல. பெரிய எதுக்கு என் இப்படி நடந்துக்கிட்டுதான்? நீ யார நேசிக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உன்னை காதலிக்க முடியும்? உன்னை பார்த்திருக்கான், பார்த்தனைக்கே பிடிச்சு போச்சு. இன்னொன்னு அவன் உன்னை முத காதலிக்க ஆரம்பிக்கும் போது நீ உன் முகில தங்கிட்ட காதல சொல்லவே இல்ல. அது முத நல்லா புரிஞ்சுக்க. எல்லாத்துலயுமே என் கிங்ஸ் நண்டி ஃபர்ஸ்ட். சரி விட்டுதலே, இனி அது அவனை ஒரு மாதிரி பேசாத. பிடிக்கலையா ஒதுங்கி போயிரு. ஆமா உனக்கு உங்க முகில தனக்கு எப்ப கல்யாணம்? அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இங்கதான் இருக்க போறியா? எங்க? ஏன் இல்ல ஏதோ டவுனுக்குலாம் கூட்டிட்டு போற மாதிரி கேள்விப்பட்டேன். வேலை பார்க்கறது டவுன்ல தானே, அங்கேயே வீடு பார்த்து போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ ஆனா என்னன்னு தெரியல, எங்க அப்பா கொஞ்சம் பின் வாங்குதாங்க. எதுக்குன்னு தெரியல. உங்க அப்பாவுமா? அதான் எங்க வீட்ல எல்லாருமே அவன் பைத்தியத்துல இருக்காங்களே. எங்க அம்மாக்கு அவனை யாருன்னே தெரியல. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. நான் அவனை கேட்க நினைச்சேன். உனக்கே அவனை பிடிக்க மாட்டேங்குது. அவன் பண்ற சேட்டை அதான் உனக்கு பிடிக்கல. உண்மை சொல்லி? ஆமா அவன் சரியான ரவுடி பையன், பொய்க்கி பையட்டி. ஆமாட்டி அது உண்மைதான். உண்மைதானா? அப்போ உனக்கு அவன் ஹிஸ்டரி இன்னும் தெரியாது? ஹிஸ்டரியா? ஆமா ஏதோ பெரிய சண்டையா. அப்ப இவன் தான் தலையிட்டு இருக்கு. இவன் தான் இறங்கி அடிச்சிருக்கான் எல்லாரையும். ஒரே நேரத்துல 100 பேர் அடிச்சுக்க சொல்லிருக்கா மாட்டி. 100 பேரையா? ஆமா பெரிய பெரிய தலைலாம் தலைவரிக்க ஓடிட்டானுங்க. சும்மா நின்னு அசராம அடிச்சிருக்கான் 100 பேரை. பிரச்சனை பண்ணவங்களாம் துண்டக்காரன் துணியக்காரன் ஓடிட்டானுங்களாம். கேஷுவலா வந்து இறங்கிருக்கா மாட்டி. பைக்ல இவ்வளவு தண்ணி கட்டை ஒழிச்சு கொண்டு வந்திருக்கான். சண்டையாடா போட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு சும்மா வெளுத்து வாங்கிட்டானு. அன்னையில நமக்கு சண்டே வராதாமே. இப்பதான் அமைதியா இருக்குதான் ஊரு. இவன் பைக்ல வாரானாலே அவன் நடுங்கி ஓடிடுவானா. ஏன்னா இவன் எதுல ஆயுதம் வச்சிருக்கானே தெரியாது. ஏன்டி பையன்கட்ட நான் வேற அப்பப்ப வம்பலுக்கனே. எதுக்கும் ஜாக்கிரதையா இருன்னு. எல்லானாலும் ஒண்ணு போல இருக்காது பத்தியா? பையன்கட்டனா கொன்னுருவேன். சத்தியமாட்டி எங்க அம்மா கூட சொன்னாவ இறங்கி 100 பேரை அடிச்சான்னு. 100 பேரையும் அடிச்சு போட்டுட்டு அசால்ட்டா நின்னான் தாயி அப்படின்னு. கேஸ்ல வண்டில ஏறி போய்கிட்டு இருக்கான்னு. போலீஸ் பிடிக்கல. எல்லாமே இவங்களுக்கு கீழதான். பரம்பரை அரசியல். நீ சாதாரண நினைக்காத. இவங்க அப்பா பார்க்க எவ்வளவு அப்புறாணி மாதிரி இருந்தாரு. ஆமா அந்த அங்கிள் நான் இருக்கிற வரைக்கும் எனக்கும் தெரியாது. அவர் இப்ப வாழெல்லாம் சுருட்டிட்டு ஒரு ஓரமா இருக்காரு. அவ்வளவுதானே. அவரும் இதே மாதிரி இருந்தாரா? இவர் பண்ண வீரம் ரவுடித்தனம் எல்லாத்தையும் பார்த்துதான் கிங்ஸ் அம்மைக்கு இவர் மேல காதலாம். கெட்டா இவர் தான் கெட்டவேன்னு ஓடி வந்திருக்கு. இப்போ வயசாயிடுன்னு ஒதுங்கி இருக்காரு. அவ்வளவுதான். அதுவும் இவன் தான் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கான். அப்பா இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போக கூடாது, ஒதுங்கி இருக்கணும்னு இவன் தான் ஒதுக்கி வச்சிருக்கான். ஏன்னா அவங்க தாத்தா அப்படி, அவங்க அப்பா அப்படி, இவனும் அப்படிதான். அதனால கொஞ்சம் வாழை கொஞ்சம் குறைச்சு ஆட்டு. என்னடி பயங்காட்டுத? உண்மையை நம்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனை நீ சாதனை விடப்படாத. உன் பின்னாடியே சுத்துறதுனால இவனை சீப்பா நினைச்சிடாத. அதான் சொல்லல உன்னை பிடிச்சு போச்சு, அதனால இவ்வளவு இறங்கி போறான். சரி உனக்கு நான் ஏதாவது ப்ரூவ் பண்ணணுமே. இப்போ உன் தங்கச்சி ஆட்டோ ஆபீஸ் தானே போயிருக்கா? ஆமா. அங்க வந்து பாரு, அவன் எப்படி பேசுவான் பாரு. வா வா வா. இதை திருநெல்வேலிக்குள்ள போனாங்க. அதெல்லாம் போயிடலாம். சீக்கிரம் வா. நீ எல்லாம் நேர்ல பார்த்தா நீ நம்புவ. சீக்கிரம் வா. நான் எதுக்கு அவனை பார்க்கணும்? நீதான் கட்டாயமா அவனை பார்க்கணும். வந்து பாரு, அவன் பண்ற வேலையெல்லாம் வந்து பாரு. நான் வரமாட்டேன். நான் என்னமோ அவன் மேல காதல்ல போனேன்னு நினைப்பான். நான் வரமாட்டேன். உன்னை யார்கிட்ட நேரா வந்து நிக்க சொன்னா? ஒளிஞ்சு நில்லு. ஒளிஞ்சா? ஆமாமா நேர்ல போன அப்பதான் நினைப்பான். ஒளிஞ்சே நிப்போ. உனக்கு தெரிஞ்சட்டி எருமை. அவன் தான் உன் மனசை நினைக்கதே சொல்லி போட்டானே. அவன் எப்படி பட்டான்னு நமக்கு தான் தெரியுதுல. வேற என்ன? கொல்ல போட்டுவேன். நான் பார்க்கதான் கொல்லாச்சி. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு பத்திரம் படிச்சுட்டு போனியே, அதுக்கப்புறமே உன் நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. இங்க பார், உன் கூடயே இருக்க. உன்னோட ஆசையும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். அந்த பத்திரத்தை என்னடி இருந்தது? அது ஒண்ணு இல்லையே. இந்த கிங்ஸின் பையன் நம்ப முடியாது. அவன் என்னமோ பெருசா பண்ணிருக்கான், அது மட்டும் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப என்ன, நான் வரணும், ஒண்ணு நின்று பார்க்கணும். அதுதானே வரேன். அதை தொலைறேன். நான் வரல, நீ போய் பார்த்துட்டு வா. ஒருவேளை தப்பித்தாவது நான் கண்ணில் பட்டுட்டேன். நான் என்னமோ அவனை ஆசையில தான் பார்க்க வந்து நினைப்பான். சும்மாவே வானத்துக்கு பூமிக்கும் தலைக்கால் புரியாம ஆடுவான். இப்ப மட்டும் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதே கன்ஃபார்மே பண்ணிடுவான். சேட்டை இன்னும் அதிகமாயிரும். நான் பென்ஷன் கொடுக்காமலே என்ன அந்த பாட்டு படுத்துதான். இப்ப மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஆமா குரங்கு பையன், குரங்கு சட்டை பயங்கரமா பண்ணுவான். நீ உள்ள போ.
நான் யாரும் இல்லைன்னா மட்டும் சிக்னல் கொடு, நான் வந்து பாக்குறேன். சரி. என் உடம்பரப்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாரு, பார்த்துட்டு வரேன் இரு. என்ன பண்ணவன் நம்மளும் பார்க்கலாமோ? என்ன போனவளை காணவே இல்லை. வா, வெயில் வர அடிக்குதே. சரி, அந்த இணையிலையாவது நிப்போம். எட்டி இசை, இவ எங்க போனா? கமிட்டி சேர குடிக்க போயிட்டாளா? கையில தான் காசு இல்லையா? எட்டி இசை, என்னடி இதுக்குள்ள வந்துட்ட? அங்க வந்து எல்லாரும் நிக்காவ. உன் தங்கச்சி ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாரும் அங்கதான் நிக்கானுவ. உன் தங்கச்சிக்கு வண்டியே ஓட்ட தெரியல, வண்டி ஓட்ட தெரியும்னு சொல்லி கூட்டு வந்திருக்கான்னு நினைக்கேன். இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கிங்ஸ்லி பக்கத்துல வந்து நின்னுட்டு இருந்தா பார்த்தேன். சரி, நம்ம போமா? என்ன நீ பாக்கலையா? வேண்டாம், போலாம் வா. இரு, நான் மட்டும் ஒரு எட்டு மட்டும் பாத்துட்டு வந்ததே. நல்லா இருக்குடி, இப்படி எட்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. நான் மட்டும் பாத்துட்டு வந்துடுறேன். நீ இதுல நிக்கணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. வேற எங்கேயும் போயிட மாட்டியா? போக மாட்டேன், சீக்கிரம் போயிட்டு வா. டி, தெரியாத ஊரு எங்கேயும் போயிடாத. சரி, நான் தொலைஞ்சு போக மாட்டேன். நான் சின்ன பிள்ளையா அப்பா? டி, தொலைஞ்சிட மாட்டியா? குன்னி போட்டுறேன் போடி. தொலைஞ்சு போயிடாத, குன்னி போட்டுறேன். சீக்கிரம் வாடி, நேரம் ஆகுது. கிச்சடி நானாண்டி. குரங்கி தெரியும், கண்டிப்பா நீங்க வருவது தெரியும். நான் வரும்போது பார்த்த பாரு, அப்படிதானே? குரங்கி, நான் ஒண்ணு எந்த பாரையும் பார்க்கல. குரங்கி, ஏன் பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ணனியா? என்ன பண்ணனு உனக்கு தெரியாது? என்னடி பண்ண? ஆஹா, நானா உனக்கு ரொம்ப தான் ஆசை. நான் எதுவுமே பண்ணலையா? கள்ளி ஆசையை வச்சுக்கிட்டு தான் வேண்டாம்பியோ. கொன்னுல பேசிய சமாளிக்காத. இப்போ நீ என்ன பண்ணன? உனக்கு இப்ப எவையால சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுதானே கட்டி பிடிச்சேன்டி. அத ஏன் கேக்க? உனக்கு எனக்கு என்ன? உனக்கு இந்த உரிமை எல்லாம் கொடுத்தது யாரு? நீதான். கொன்றுவேன். நான் உனக்கு எப்ப கொடுத்தேன்? எப்பவுமே கொடுத்துட்ட. எப்பவுமே கொடுத்துட்டேனா? அத எப்ப கொடுத்த? அதான் காலேஜ்ல வந்து அது கொடுத்துறனே, தெரியாம உன்கிட்ட கேட்டேன். போ போ. என்ன பக்கத்துல வந்த? உன்னை நம்பி தங்கச்சி வந்தால, அவன் நிலைமை என்னன்னு பார்க்க வந்தேன். உனக்கு நல்லா தெரியும் அவன் ஏன் கூட வந்திருக்கா, பாதுகாப்பா இருப்பான்னு. சும்மா நடிக்காதானே? குரங்கு பைய, என் தங்கச்சி வச்சுட்டு பைக்ல அவ்வளவு ஸ்பீடா போய்கிட்டு இருக்க. அவன் தான் போக சொன்னா. அவன் அப்படி பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு வாட்டி போய் காட்டுங்கன்னா புள்ள ஆசைப்படுதா, அதான் போய் காட்டினேன். இங்க பார், பைக் ஓட்டி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்பெல்லாம் அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எப்பவுமே அவ போய்கிட்டு இருக்கா, ஒரு வாட்டி ஆசைப்பட்டா, அதான் 2 கிலோமீட்டர் போய் காட்டினேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா? இங்க பார், அவ ஆசை அது நிறைவேற்றினேன், அவ்வளவுதான். அவளை யாராவது கூட்டு போவா, ஆசைப்பட்டா அதான் கூட்டு போனேன். உன் முரட்டு புத்திய ஒன்னட வச்சுக்க. ரொம்ப பேசுற வாயிலே கடிச்சிருவேன். நாளைக்கு உனக்கு புதுசா வர போறேன், கொஞ்சமா மரியாதையா பேசடி. அப்படி வர கனவு இருக்காங்க, அது இப்ப இல்ல, எப்பவுமே நடக்காது. நடக்காது நடக்காது. குரங்குன்னு சொன்னா ஒரு குரங்கு தான் பார்க்கும். இப்படி பக்கத்துல நின்று பேசுறது அவளை நல்லா இருக்குது. அவளை தள்ளி போய் நிக்கிறா யாரோ மாதிரி. நான் யாராதான் புரிஞ்சுதா? அடியே கிச்சலி, பக்கத்துல தள்ளி நிக்க. அப்பா, நீ கத்தி கத்தி பேசி இப்போ எனக்கும் கத்தி கத்தி தான் வருது. ஏண்டி? கத்தி பேசு. சரி, நான் எடுத்து கூட்டு போறேன், சீக்கிரமா. கோத்த கலப்பிரத அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாண்டல என்னடி பச்சி? என்ன விட சொல்லிட்டே? எனக்கு ஏதாவது பண்ணனா கொன்னே போட்டுறேன். நான் ஏதாவது பண்ணறேன்டி வந்தேன். ஐயோ, பாரு, இப்படி பேசற சொல்லிட்டேன். பாரு, போய் சொல்ற போதட்ட கட்டிச்சிர மத்துக்க. நல்லா தெரியும்டி, நான் ஏதாவது பண்ணுவேன், நல்லா தெரியும். தெரிஞ்சே வந்திருக்கேனே. ஐயோ, என்ன படாத பாடுபடுத்துறனே. என்ன இந்த ஜெபவ சொல்லணும். பாத்து பாரு, இங்க பாரு, நான் அப்பலாம் நினைச்சு வரல. அப்படியா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. இப்பலாம் பேசாத சொல்லிட்டேன். உன் வேஷம் கலைஞ்சு போச்சு, உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. I love you டி. சரி, இங்க நின்னு பேசினா எல்லாரும் பாப்பாங்க, அங்க தள்ளி வா. என்னன்னு கேக்க? இல்ல என்னன்னு கேக்க? தெரியாம கேக்க. என்னமோ உங்களுக்கு உரிமைப்பட்டால கூட்டமா கூப்பிட்டு இருக்கீங்க. அதானடி உண்மை. சரி, இப்போ எதுக்கு என்ன பத்தி சிரிச்ச? வேற எதுக்கும் சிரிச்சேன். பொறுக்கி. அதாவது உன்கிட்ட பேச்சுவார்த்தையே வைக்க கூடாது பத்துக்க. என்ன எங்க கூட்டி வந்திருக்கீங்க? ரோட்ல என்னடி பேசிட்டு இருக்க முடியும்? வாலிய பிள்ளை கூட ரோட்ல என்ன பேசிட்டு இருப்பாங்க? உங்களை யார் என்கிட்ட பேச சொன்னா? எனக்கு இன்னைக்கு உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. இருக்கு, எனக்கு உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. உன் கருத்தை தாலி கட்டதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் பேசி முடிக்கணும். என் கருத்தை தாலி கட்ட போறீங்களா? இங்க பாரு, எந்த நேரத்திலயும் உன் கருத்தை தாலி கட்ட வேண்டியது வரும். எதிர்பாராத நேரத்துல கூட உன் கருத்தை தாலி கட்ட வேண்டியது வரும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் உன்கிட்ட பேசி வைக்கணும். எல்லாத்தையும் நான் பேசணும். அதான் சொல்றேன், தாலி கட்டதுக்கு அப்புறம் பேசினா நல்லா இருக்காது.
நானும் இப்படி சந்தப்பட்டதான் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. என் வீட்டுல இருக்கும் போது உன்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். உன்னை சுத்தி ஜபா ரேச்செல்லாம் என்னால பேச முடியல. இன்னைக்கு தானா அமைஞ்சிருக்கு. விட்டுவனா என்ன? பயப்படாத, இது 5 ஸ்டார் ஹோட்டல் தான், இங்க யாரும் வரமாட்டாங்க. ஹோட்டலா? ஹோட்டல்ல ஏன்டி பயப்படுற? நான் இருக்கேன்ல. நீங்க இருக்கறனால எனக்கு பயமே. அவளை குறும்புக்காரன்னு சேட்டை பிடிச்சவன். எட்டுக்கு போற வேண்டி. இந்த பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேசிக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வா போன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ எனக்கு கிறுக்கியாக்க விட மாட்ட பழக்கு. வாடி பக்கத்துல வா. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு. மரியாதையை வெளியில கொண்டு விட்டுருங்க சொல்லிட்டேன். முடியாது, இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. நான் உன்கிட்ட பேசணும். பேசுறதுக்கு அப்புறம் நீ என்ன முடிவு எடுக்க எடுத்துக்க. ஆனா ஒண்ணு, நீ என் பொண்டாட்டி தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. வேற ஏதாவது முடிவு எடுக்கணும் எடுத்துக்க. எனக்கு அது பிடிக்கவே இல்ல. உனக்கு பிடிக்கலங்க, நான் உன் வீட்டுல கொடுக்க முடியாது. நீ என்கிட்ட இருந்தா சந்தோஷமா இருப்ப, அது எனக்கு தெரியும். பார், உன்னை நல்லா பாத்துக்கிட்டேன் போதுமா? சரி, உள்ள வா. எங்க? உள்ள வா. நான் வர மாட்டேன். வா, ஒண்ணும் பண்ண மாட்டேன், வா. நான் எதுக்கு வரணும்? நான் வர மாட்டேன். அது உன்னை நம்பவே மாட்டேன். அதான் சொல்றேன்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. ஊருக்குன்னு போனதுக்கு அப்புறம் எனக்கு நேரமே இருக்காது. நான் பிசினஸ் பாப்பேன், எப்பமாவது உன்னை பாக்குறேன். அங்க ஏதாவது பேச முடியுதா? ஒன்னும் பேச முடியல. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, வா. அவன் எவ்வளவு கூலா கூப்பிடுறான். நீ இப்பெல்லாம் பேசாத, எனக்கு பயமா இருக்கு. அடி ஒண்ணும் பண்ண மாட்டேன்டி, வா. மரியாதை என்னை வெளியில விட்டுருங்க சொல்லிட்டேன். இப்படிதான் பேசிட்டு இருப்ப, வா. இதயம் இணையும் நேரம் தனிமை வேண்டும் அமுதமழை ஒரு பிரிவு இல்லை, உறவுகள் முடிவதில்லை. இதயம் இணையும் நேரம் தனிமை வேண்டும் அமுதமழை ஒரு பிரிவு இல்லை. நீ எனக்கு சொன்ன வேணாம். உங்ககிட்ட நான் பேச தப்பு இல்ல, எனக்கும் தெரியும். எந்த எல்லா வரைக்கும் போகணும்னு எனக்கும் தெரியும். சரி, விட்டுறத. நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், வா. நீ ஒண்ணு என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இல்லடி, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். என்கிட்ட உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் பேசணும். சரி, வா. நமக்கு ஒரு வழியா லைசென்ஸ் கிடைச்சிட்டல. ஏக்கா, எனக்கு லைசென்ஸ் கிடைச்சிட்டு. எப்படி? இங்க ஒரு அக்கா ட்ரெய்னிங் கொடுக்காவ. அவியல மாமா பார்த்து காலையில எங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லிட்டாவ. அப்போ உங்க மாமாவுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கலையா? இல்ல, ஒரு அக்காவை சொல்லி கொடுத்தாவ. ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாவ. லைசென்ஸ் கிடைச்சிட்டு. பாரு. அம்மா, மாமா எங்க? தெரியலையே, உங்க மாமா உங்ககிட்ட நிப்பாவ. அம்மா, எங்க அக்கா வந்திருக்காளா? ஆமா, வெளியில நிக்கா. ஏய், இனிமே நம்ம இன்னிக்கே பைக்ல வந்துடலாம்ல காலேஜுக்கு. எங்கப்பா பைக் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆமாக்கா, பல நாள் கனவுக்கா. பல நாள் கனவு திடீர்னு நிறைவேறினா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்படி இருக்குக்கா, எனக்கு நினைச்சு கூட பாக்கலக்கா என் கனவு நிறைவேறணும். இது அல்பத்தனமான சின்ன ஆசைதான், ஆனா அது எனக்கு ரொம்ப பெரிய கனவாதான் இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இதே மாதிரி ஓட்டிட்டு கிடக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஓட்டணும் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா நிறைவேறாதுன்னு நினைச்சேன். இப்படி கிங்ஸி மாமா மூலம் ஒரே நாள்ல நிறைவேறணும் நினைச்சு கூட பாக்கலக்கா. முத வேலையா எங்க அப்பாவை வச்சுதாக்கா நான் பைக் ஓட்ட போறேன். ஏன்? எங்க அப்பாவை யாருமே பைக்ல வச்சு கூட்டு போனதே இல்லக்கா. எங்க அப்பாவுக்கு ஆசை இருக்கும்ல, இப்ப எங்க அண்ணனும் தம்பியா இருந்தா கூட்டு போயிருப்பாங்க. யாருமே இல்ல. எங்க அப்பாக்கு பைக்கு கூட ஓட்ட தெரியாதுக்கா. ஏன், பைக்ல கூட ஒழுங்கா உட்கார தெரியாது. அதான் முத வேலையா வீட்டுக்கு போறேன்னா எங்க அப்பா வச்சு நான் ரவுண்ட் அடிக்க போறேன்க்கா. இன்னொன்னு தெரியுமாக்கா? என்ன? எங்க அப்பா முத பைக்ல இருந்ததே கிங்ஸி மாமா பைக்ல தானா. என்ன சொல்ற? ஆமா, எங்க மாமா ஒரு நாள் அவங்க பைக்ல வச்சுதான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டே போயிருக்காங்க. எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன அழகா இருந்தது அந்த பைக்ல வர்றதுக்கு, ஏதோ குதிரையில வந்த மாதிரி இருந்துச்சு தாயி, அப்படி இப்படின்னு எங்க வீட்டுல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ உங்க எல்லாரும் மனசு நீங்காத இடத்த பிடிச்சிட்டாங்க கிங்ஸ்லி மாமா. ஆமாக்கா. அப்படி இல்லக்கா, யாருக்கு இப்படி ஒரு மனசு இருக்க சொல்லுங்க. எவ்வளவுதான் சொந்தமா இருக்கட்டும், எவ்வளவுதான் பணக்காரங்களா இருக்கட்டுமே, நம்ம கிட்ட நெருங்கி பழகவோ நமக்கு இப்படி செய்யறதுக்கோ மனசு வராதே. அதுவும் சரிதான். ஆனா உங்க அக்காளுக்கு தான் அவளை பிடிக்கவே பிடிக்காதே. அக்கா, அதெல்லாம் பொய்க்கா. என்ன சொல்ற? ஒரு போன் வச்சிருக்காளா? அது யார் போனு? அது இன்னும் வச்சிருக்காளாவா? அத தொட்டு கும்பிடுதாக்கா. எதுக்கு இவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஈஸி சின்ன விஷயத்துக்குலாம் மயங்கரவா கிடையாதே. இன்னொன்னு யாரையும் அந்த அளவுக்குலாம் நேசிக்க மாட்டாளே. என்னவா இருக்கும்?
உள்ள வா. என்னை விட்டுருங்க, நான் போறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, பயமா இருக்கு. நீ உசடி, உன்னை அசிங்கப்படுத்த வேணாம். வா. எனக்கு தெரியுண்டி, அந்த அளவுக்கு சீப்பானவங்களாம் கிடையாது. உள்ள வா. உசடி, உன்னை அவமானப்படுத்த விட்டு வேணாம். இல்ல அவமானம் வந்தா விட்டுட்டு ஓடி வேணாம். உனக்கு ஒரு அவமானம் விட்டுட்டு போறதுக்கு நான் ஒண்ணும் முயல இல்ல. கிங்ஸின் கூடயே இருப்பேன், குரம் பிடிப்பேன், மனைவியாக்குவேன். இன்னொன்னு, ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியாது. அப்படியே என்னால அசிங்கப்பட்டாலும் விட்டுட்டு போறதுக்கும் எனக்கு தெரியாது. அப்படி நான் வழக்கப்படல. எனக்கு இந்த மாதிரி ஹோட்டலு இதெல்லாம் பழக்கம் இல்ல, கொஞ்சம் அசிங்கமா தெரியுது. புரியுது, சரிதான். ஆனா ரோட்ல நின்று பேசினா நல்லா இருக்காதுல்ல. பல பேர் கண்ணுப்படும், பல பேர் பல விதமா பேசிட்டு போவான். அது எதுக்கு? உன்னையும் தப்பா பேசுவான், என்னையும் தப்பா பேசுவான். இதுக்கு இதான் வேலைன்னு பேசிட்டு போவான். அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. 1/2 மணி நேரம், அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள பேசிட்டு போயிடலாம். இல்ல, எனக்கு நெஞ்சில படபடப்பா வருது. எனக்கு இதெல்லாம் பயமா தெரியுது. யாராவது என்ன எப்படி பார்த்துட்டா என் நிலைமை. கூட நான் இருக்கல்லடி. நான் இல்லன்னா பயப்பட வேண்டியதான். நான் தான் கூட இருக்கல. அப்பெல்லாம் விட மாட்டேன்டி. இல்ல, நான் போறேன். எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். அப்படியே மயக்க போட்டு விழுந்துடாதடி, தப்பா போயிடும். பயப்படாத, போயிடலாம். இங்க பாரு, மயக்கம் போட்டு விழுந்துடாத. மயக்கம் போட்டு ரொம்ப அழகா இருக்கடி. ரூமு அழகா பெட்டு. பிறகு என்னெல்லாம் என் தப்பு சொல்லக்கூடாது. அப்ப மயக்கம் போடாம இரு, பயப்படாத. நீ பயப்படாம தைரியமா இருந்தாதான் எதுவுமே நடக்காது. பாத்துக்க. யாமல்ல எந்த தப்பு சொல்லக்கூடாது. போறக்கி, நான் எதுக்குடா பயப்படணும்? இல்ல, நான் எதுக்குடா பயப்படணும்? நான் பயப்படலையா? நான் பயப்படவே இல்ல. எப்படி பண்ணாலும் கியூட்டா தான் இருப்பான். அழகி. சின்ன மொத வெளியில விடு. சரி, நான் பேசுறத இங்க பாரு, எனக்கு இன்னும் வாழ்றது எங்க அம்மா அப்பா மட்டும்தான். அவங்களுக்கும் என்னை விட்டா யாரும் கிடையாது. எனக்கு எங்க அத்தா மகா கூட கல்யாணம் நின்று போச்சு. அதுக்கப்புறமே கல்யாணம் ஆசை எனக்கு கிடையாது. கல்யாணம்னாலே கொஞ்சம் பயம் இருந்துட்டு தான் இருந்தது. கல்யாணமே பண்ணக்கூடாதுங்கிற தீர்மானத்துல தான் இருந்தேன். எவ்வளவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. என் அத்தை பொண்ணு அவ சீரத்துக்காக என்ன அசிங்கப்படுத்தினா கூட பரவாயில்ல. என் அம்மா அப்பாவும் தலை குனிஞ்சு நின்னாங்க. அவ கல்யாணத்துக்கு முதல்ல சொல்லியிருந்தா கூட எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பேன். அவ காதல் கூட நான் சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா தாலி கட்ட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மௌனமா இருந்துட்டு தாலி கட்டுற நேரத்துல என் மேல பழிய போட்டா. நான் அவன் மேல ஆசைப்பட்டுலாம் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. என் அம்மா அப்பாவுக்காக தான் சம்மதிச்சேன். எனக்கு கல்யாணம் நடக்க போது வைக்க எந்த சந்தோஷமும் இல்ல. அம்மா அப்பாவுக்காக தான் சம்மதிச்சேன். ஏற்கனவே அவங்களுக்கு நான் 15 வருஷம் கழிச்சு பிறந்தேன். என் பிள்ளை அவங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் அந்த 22 வயசுல நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அந்த அவமானத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த காதலு கல்யாணம் எதுலயுமே இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் அதனால எந்த பொண்ணு ஏறெடுத்தே பார்க்க மாட்டேன். நான் உண்மையா சொல்றேன், நான் முத ஏறெடுத்து பார்த்த பொண்ணு நீ மட்டும்தான். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நீ என் சட்டை பிடிச்சி இழுத்த பாரு, ஒரு நொடி 100 வருஷம் நான் உன் கூட வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்ததுடி. சத்தியமா சொல்றேன், அந்த ஒரு நொடிக்குள்ள நான் 100 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தேன். உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி நமக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரே நொடியில 100 வருஷம் கற்பனையில போயிட்டு வந்தேன். அப்படி கற்பனை பண்ண உன்னை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? 100 வருஷம் அவங்களோட வாழ்ந்தவள நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? எனக்கு என் அத்தை பொண்ணு கொடுத்த அடி, அந்த பயம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால அன்பா பணிவாலாம் போனா இந்த பெண்கள் பயப்பட மாட்டாங்க, கொஞ்சம் அடவடித்தனம் பண்ணாதான் பயப்படுவாங்கன்னு தப்பா அட்வைஸ கொஞ்சம் கேட்டுட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட அப்படி ஃபர்ஸ்ட் நடந்துக்கிட்டேன். எனக்கு அப்படிதான் காதல சொல்லணும், அப்படிதான் பெண்கள் பயப்படுவாங்கன்னு நினைச்சிட்டேன். அது முட்டாள் தரணுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பெண்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ஒன்றும் லேசான காரியம் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லடி, என் அம்மா அப்பா கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எவ்வளவுதான் துருன்னு வாய் பேசினாலும் குடும்பம்னு வரும்போது நீ ரொம்ப பொறுப்பா இருக்க. என் வீட்டுல இருக்கும் போதே காலையில எந்திரிச்சு எங்க அம்மாக்கு உதவி பண்றது, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு என்ன கால் கையில அமைச்சு விட்டிய, அதெல்லாம் பார்த்தேன்டி. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும் முடிவே பண்ணேன். ஒரு பாசம். அவங்களுக்கு அடுத்து குழந்தையே இல்லைன்னு ரொம்ப வருத்தம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த வருத்தமே இல்ல. நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அந்த மகா இல்லாத குறை நீ தீர்த்துவ. அவங்களுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல இருந்தா அவளுக்கு வேற மச்சல ட்ரெஸ் நகை நட்டு பூவு எல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கெல்லாம் பொருத்தமானவா நீ மட்டும்தான். உன்னை மகா மாதிரி நல்லா பாத்துக்கிடுவாங்க, உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிடுவாங்க. நான் இது உனக்கு ஆசையை தூண்டுறதுக்காக இதை சொல்லல. சத்தியமா நீ சந்தோஷமா இருப்ப. நீ சந்தோஷமா இருந்தா உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன், உங்க அம்மா அப்பா நீ வாழ்ற வாழ்க்கை பார்த்து நிச்சயமா பூரிச்சு போவாங்க. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி அங்கங்க கடனை வாங்கி அந்த சீரு இந்த சீர்னு அது இதுன்னு அந்த பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தா பரவாயில்ல. ஆனா அந்த பொண்ணு போய் கஷ்டப்பட்டா அவங்க வாழும் போதே செத்துதான் வாழ்வாங்க. அந்த கஷ்டத்தை சத்தியமா நான் உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். நீ சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அவங்க இன்னும் கூட 50 வருஷம் இருப்பாங்க. அந்த கேரண்டி என்னால உனக்கு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு தங்கச்சி. நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு யாரும் வழிகட்டுறதுக்கு ஒருத்தங்க இருக்கணும். உங்க அம்மா அப்பாவுக்கு வயசாச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த இடத்துல நான் ஒரு அண்ணன், நான் ஒரு தகப்பனா நிச்சயமா அந்த ஒரு பொண்ணுக்கு வழிகாட்ட முடியும். அந்த பொண்ணு எதிர்காலத்துக்கு என்னால ஏதாவது ஒன்று பண்ண முடியும். நான் பணத்து மேல இப்படி பேசுறேன்னு நினைக்காத. என்கிட்ட சொத்து சுகம் இருக்குது. சத்தியமா அதை வச்சு அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எனக்கு அமைச்சு கொடுக்க முடியும். ஆம்பளை பையனே இல்லாத அந்த வீட்டுக்கு என்னால் நிச்சயமா ஒரு நல்ல பையனா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல,
உங்க அக்கா எதிர்காலத்துக்கும் நான் நிச்சயம் ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா எனக்குன்னு யார் இருக்கா? எனக்கு என்ன கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல எனக்குன்னு யாராவது உண்மையில பாசத்தோட இருப்பாங்களா? இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சத்தியமா உன் தங்கச்சி என் மேல உசுரா இருப்பா. உண்மையில பாசம் இருக்கும். என் அக்கா புருஷன், என் அக்கா மாமா அப்படிங்கிற உரிமையும் பாசமும் அவகிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும். உங்க அக்கா தங்கச்சி மாப்பிள்ள குழந்தைங்கிற பாசத்தை உண்மை எனக்கு கொடுப்பா. எனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் கிடையாது, இனி பிறக்க போறதும் கிடையாது. அக்காங்க ஸ்தானத்தை அவ எனக்கு நிச்சயமா கொடுப்பா. நிச்சயமா ஒரு அக்காக்கான பாசம் எனக்கு கிடைக்கும். உங்க அப்பாவுக்கு மருமகனா இல்ல, மகனா நிச்சயமா நான் இருப்பேன். அவர் கடைசி நான் மண்ணு விட்டு போற வரைக்கும் அவருக்கு நம்பிக்கையா நான் இருப்பேன். அவர் கூட இருப்பேன். அவர் மறைக்கும் போது சந்தோஷமா மறைச்சு போவாரு. அதை என்னால கேரண்டி கொடுக்க முடியும். உங்க அம்மாக்கு நல்ல பிள்ளையா நிச்சயமா என்ன பெருமையா 4 பேர்கிட்ட பேசுற மாதிரி நடந்துக்குவேன். புரிஞ்சுக்க இசை, எனக்கு குடும்பம் கிடையாது. உன் மூலமா எனக்கு நிச்சயமா உண்மையான உறவுகள் கிடைக்கும். புரிஞ்சுக்க, நான் வேற எந்த தப்பான எண்ணத்திலும் நான் உங்ககிட்ட பழகல. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என் அம்மா அப்பாவுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அதனால எப்படியாவது உன்னை என் மனைவி ஆக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரி, நீ என்ன ரவுடி தாதான்னு சொல்ற. ஏன் இந்த தாதாவுக்கும் ரவுடிக்கும் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கக்கூடாதா என்ன? நீ என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு இனி என் வாழ்க்கையில் வர எவனும் புரிஞ்சுக்க மாட்டான். அதே மாதிரி நான் கோவக்காரன் தான் இல்லைங்களே. கெட்டதுக்கெல்லாம் எனக்கு கோவம் வரும். இது வரைக்கும் நான் கோவப்பட்டு நீ பார்த்தது இல்ல. நான் எப்பவும் இதே மாதிரிலாம் இருக்க மாட்டேன் இசை. என் உண்மையான கோணம் இது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் பார்த்தேன்னா அதுல மைண்ட் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். எப்பவும் டென்ஷன் இருக்குமா, அந்த டென்ஷன் பட்டு பட்டு கோவப்படுவேன். ஆனா அந்த கோவத்தை நான் சத்தியமா உன்கிட்ட நான் காட்ட மாட்டேன். ஏன்னா உனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையே. உன்கிட்ட நல்ல புருஷனா மட்டும் தான் நான் இருப்பேன். வெளியில அப்படி இப்படி நான் இருக்கதான் செய்வேன். இருந்துதான் ஆகணும். யோசிச்சு பாரு, நம்ம ஊர்ல பாதி கடை என் கடை தான். நான் கொஞ்சம் கோழையா வெகுளியா இருந்தா நான் எப்படி இந்த கடையை வச்சு நடத்த முடியும்? நான் கொஞ்சம் கோவக்காரனா திமிர் பிடிச்சவனா கொஞ்சம் ரவுடியா தாதாவா இருந்தாதான் அந்த கடையை வச்சு நான் நடத்த முடியும். என் கத்தலுக்கு 4 பேர் பயந்தாதான் நாங்க ஷாப் வச்சு நடத்த முடியும். கொஞ்சம் அடி தடி ரத்தம் எல்லாம் பார்த்தாதான் என்னாலையும் பிசினஸ் பண்ண முடியும். ஏன்னா என் பிசினஸ் அப்படிதான். ஆனா குடும்பத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. இதெல்லாம் ஏன் சொல்லுனா, நிச்சயமா இதெல்லாம் உன் காதுக்கு ஒரு நாள் வரும். ஆனா என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு உன் வாயால அதை சொல்லிடக்கூடாது. நான் எப்படிங்கிறது உனக்கு முழுசா தெரியணும். நான் வீட்டுல இருக்கிற மாதிரி இப்போ உன்கிட்ட இருக்கிற மாதிரிலாம் நான் வெளியில இருக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு எதிரியும் ரொம்ப அதிகம் தான். எப்ப எவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன மாதிரி போட்டிக்கு எத்தனை பேர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனை போட்டு தள்ளுனா அது நம்ம நல்லா பண்ணலாம்னு எவனாவது நினைக்கதான் செய்வான். அதனால என்கிட்ட எப்பவும் ஆயுதம் இருக்கும். இதுக்கு வண்டியில கார்ல அதை வச்சிருக்கீங்க இதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு கேட்கக்கூடாது. அதே மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்குன்னு எந்த இதுவுமே இல்ல. உங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு சுதந்திரமா எவ்வளவு ஜாலியா எப்படி இருக்கியோ அப்படியே இருக்கலாம். நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கல, அதை நான் கொடுக்கணும் அவசியமும் இல்ல. எனக்கு நல்ல மனைவியா, ஒரு நம்ம குழந்தை குட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தாயா, என் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல மருமகளா, இவ்வளவு